நம்ம ஊரில் இருந்துட்டு வெளிநாட்டில் இருக்கவங்க மிஸ் பண்ண ஒரு விஷயம் திருவிழா, கண்காட்சி, வாவுபலி இங்கெல்லாம் பிள்ளைங்க வளர்ந்தவங்க எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி நேம்ஸு, செடி விக்க, நர்சரி, சாப்பாடுன்னு பல விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லண்டனில் நடக்க விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நாகர்கோவில் பூனேன் லண்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகர்கோவில் பூனேன் லண்டன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருவிழான்னு சொன்னால் என்ன நோ ஸ்மோக்கிங் போர்டெல்லாம் காட்டுறான்னு பார்க்குறீங்களா? நம்ம ஊர் பஸ் மட்டும் இல்லை, லண்டன் பஸ்ஸில் கூட எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் பஸ்ஸுக்குள்ளே இருந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. இங்கே பஸ்க்குள்ளே எல்லாம் சிகரெட் பிடிச்சா நம்ம நண்பர்கள் வந்துடுவாங்க. காவல்துறையை தான் சொன்னேன். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஹேவரிங் பக்கத்தில் வான வேடிக்கை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் நான் பார்த்தேன். சரி, போய் பார்ப்போமேன்னு தான் டாவினாக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் புறப்பட்டு போனேன். ஆனால் இங்கே இப்போ சீக்கிரமாக இருட்டிடும்ல, அதனால ஒரு 5 மணி கிளம்பச்சமே வந்து இருட்ட தொடங்கிட்டு ஒரு 5 மணிக்கு தான் நாங்கள் கரெக்டாக வெளியே போனோம். நான் மட்டும் ஒத்தைக்கு போகல, காயத்ரி அக்கா கூட வந்தாங்க. இதில் என்ன ஒரு காமெடின்னா, எங்கள் 2 பேருக்குமே இந்த லொக்கேஷன் ரொம்ப புதுசு. ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நாங்கள் பஸ்ஸில் இறங்கிட்டோம். ஏன்னா போகக்கூடிய இடத்த வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே இறங்கிட்டோம். 30 நிமிஷம் வந்து நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோம். இருட்டுங்கிறதுனால நடக்கிறது கூட கொஞ்சம் சிறையாக தான் இருந்து. எனக்கு ஆக்சுவலாக இங்கே இந்த ஃபன் ஃபேர் நடக்குதுன்னு தெரியாது. ஃபயர் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு போஸ்டர் நான் பார்த்தேன். அதனால் நாங்கள் நடக்கப்பயுமே வந்து வெடிச்சத்தெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டு ஒரு மணி நேரமாவது இருக்கும்னு நான் நினச்சி ஆசையாக போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா 10 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டாங்க. இந்த ஃபன் ஃபேர் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பையன் மத்தாப்பு கொளுத்தி வச்சுட்டு இருந்தான். என்னடா பையன் மத்தாப்பு சுற்றி விளையாடிட்டு இருக்கான்னு பார்த்தா அதை விற்றுட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து நம்ம ஊரில் தீபாவளிக்கெல்லாம் வந்து மத்தாப்பு சுற்றி நம்ம விளையாடுவோம். எனக்கு அதை பார்த்ததும் கொஞ்சம் வியப்பாக தான் இருந்தது. என்னடா இதெல்லாம் விற்காங்களேன்ட்டு. இவ்வளவு மக்கள் கூட்டத்தை வந்து நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப குளிராக இருந்து இந்த குளிர்லையும் இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. நம்ம எப்படி நம்ம ஊரில் வெயிலை டீல் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே இருக்க மக்கள் வந்து இந்த குளிரான கிளைமேட்டை வந்து டீல் பண்ணுறாங்க. வெயிலாவது மழையாவது குளிராவது ஒன்றத்தையும் பொருள்படுத்தாமல் இந்த மாதிரி என்ன ஆக்டிவிட்டி இருந்தாலும் எல்லாத்துக்குமே வெளியே வருவாங்க போல இருக்கு. நேரம் ஆக ஆக மக்களோட வருகை இன்னும் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. ஒன்று 2 கேம்ஸாக இருந்தால் பரவாயில்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு கூட இல்லாமல் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு மக்களே. கார் ரேஸு, கன் ஷூட்டு, இந்த தண்ணியில் மிதக்கிற பால், இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாக்டாக பேர்லாம் என்னன்னு தெரியாது. நான் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்ட பேரை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். சின்ன பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ண மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. அப்புறம் என்ன, சின்ராசை கையில் பிடிக்க முடியுமா அதே மாதிரி நம்ம சின்ன வாண்டுகளையும் கையில் பிடிக்க முடியாது. அவங்க விருப்பத்தின் படியே கொஞ்சம் கேம்ஸுக்கெல்லாம் அவங்கள நம்ம கூட்டிகிட்டு போனோம். நிறைய கேம்ஸ் இருந்தது. அதில் அவளுக்கு பிடிச்சது இந்த வரனில். இதுக்கு முன்னாலேயும் நாங்கள் ஒரு தடவை போயிருக்கோம். அப்போயும் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் தான் போனால் அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சது. இது வந்து சுற்றி சுற்றி அப்படியே மேலே போகும். ஒரு 2 நிமிஷத்துக்கு சுத்தம். அதுக்கு வந்து 4 பவுண்டு வாங்கினாங்க. இன்னொரு ஃபன் ஃபேருக்கு போனோம். அதில் எப்படின்னா ஃபன் ஃபேரோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பைசா வந்து கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் காயின்ஸ் வாங்கிக்கிடணும். அந்த காயின்ஸை கொடுத்து ஒரு கேம்லையா நம்ம போய்கிடலாம். இங்கே வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம கார்டை யூஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. கடைசியில் கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே சரியாக தான் இருக்குது. எல்லாமே ஒன்று தான். இந்த ஃபன் ஃபேரில் வந்து என்ட்ரி டிக்கெட் கிடையாது. சில ஃபன் ஃபேரில் வந்து என்ட்ரி டிக்கெட் கூட வாங்குவாங்க.
நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி லைட்டெல்லாம் வாங்க கிடைக்கும். இங்கே பலூன்லாம் விற்க வைக்கலாம் அவங்க. ஏன்னா பலூன்லாம் அந்த காற்றுல பறந்து போயிடும்னு நினச்சி தான் அவங்க வந்து இந்த மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க போல். ஆஸ் யூஷுவல் இதுலேயும் ஒன்று அவளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். இன்னொரு விஷயம் கவனித்தேன், இங்கே பாதி கேம் வந்து லக்கில் நம்ம விளையாடுற மாதிரி. அதாவது இப்போ ஒரு 3 ரிங்கு வாங்குகிறோம், நமக்கு 3 வாய்ப்பு கிடைக்குதுன்னா பர்டிகுலர் பொருள் வந்து அதில் இருக்கும்ல, அந்த ரிங் அதில் விழுந்து அந்த பொருள் நமக்கு, அந்த மாதிரிப்பட்ட கேமு. அதுலேயே பல வகைகள் இருந்து எல்லாத்துலேயுமே வந்து பொம்மைகள் தான் இருக்குது. குழந்தைங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறது தான் இதுவுமே. அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ண வச்சு பெரியவங்க அதை விளையாடி பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க மாதிரி. மோஸ்ட்டாக வந்து இதெல்லாம் லக்கில் கிடைக்க உண்டு, இல்லைன்னா அவ்வளவுதான். ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் அதை செட் பண்ணியே வச்சுருக்குறாங்க. அதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொன்னால் புரியாதுல்ல. அதனால் விளையாடின விளையாட்டையே திரும்ப திரும்ப விளையாடி நமக்கு இது கிடைக்குதான்னு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் என்னன்னு இன்னும் டவினாக்கு வந்து சரியாக தெரியாது. அதனால் நான் அதுலேருந்து லைட்டாக எஸ்கேப் ஆகிட்டே இருக்கேன்னு சொல்லலாம். அடுத்ததாக நாங்கள் இந்த கிழக்கே போகும் ரயிலில் போகணும்னு பிள்ளை கொஞ்சம் ஆசைப்பட்டா. அதனால் இந்த ட்ரெயின்லையும் அவளை நான் கூட்டிகிட்டு போனேன். பெரும்பாலும் நிறைய கேம்ஸ் வந்து எல்லா ஃபன்ஃபேர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் அவள் எந்த ரைட்லலாம் போகலையோ அந்த மாதிரி கேம்ஸுக்கு அவளை நான் கூட்டிகிட்டு போனேன். நம்ம ஊராக இருந்தால் பஜ்ஜி, போண்டா, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ்னு பல வகையான ஃபுட் ஐட்டம்ஸை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். இங்கெல்லாம் என்ன கிடைக்குதுன்னா மார்ஷ்மெல்லோ, கெபாபு, பர்கரு, அதுக்கப்புறம் பார்பிக்யூ சிக்கன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்குது. மார்ஷ்மெல்லோவை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி தான் இருக்கும். அதை வந்து அதுவும் சீனியில் தான் செஞ்சுருக்காங்க. பெரிய அளவு டேஸ்ட் எல்லாம் கிடையாது. அதனால் நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணலை. இங்கே இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் தான் ட்ரை பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஊர் ஃபுட்டு தான் நமக்கு எப்பயுமே கிங்காக தெரியுது. இங்கே கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே எப்படின்னா நம்ம கடையில் வாங்கி லைட்டாக வீட்டில் வறுத்தோம்னாலே அதை தான் சாப்பிட்றோம். அதே டேஸ்ட்டு தான் இங்கே கடையிலையும் கிடைக்கிது. ஃபைனலி ஒரு பஞ்சு மிட்டாய் கடையை கூட பார்த்தேன். அந்த கடை ஃபுல்லாகவே மிட்டாய் தான். என்னென்னா இங்கே இருக்கிற கேக்கு, மிட்டாயி, எல்லா ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே வந்து அப்படியே சீனியை வாரி அள்ளி போட்டிருப்பாங்களான்னு தெரியாது, அவ்வளவு ஸ்வீட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம்னா டைப் 1 டைப் 2 எல்லா டயபெட்டிஸும் நமக்கு ஒரு நாள்லேயே வந்துடும். அது மட்டும் இல்லை, இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடவும் முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டாலே இதெல்லாம் நமக்கு திகட்டிரும். நேராக மக்களோட வருகை இன்னும் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. இவ்வளவு கூட்டம் வரோன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு க்ரௌடடாக இருந்து நம்ம ஜவினாக கையை ஒரு கையில் பிடிச்சிருந்தேன், இன்னொரு கையில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சில கேம்ஸ்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை, கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு தான் இருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுற மாதிரி, கொஞ்சம் பயம் வர மாதிரி எல்லாம் கேம்ஸ் இருந்துச்சு. அப்படியே அப்சைட் டவுனாக தூக்கி போடுற மாதிரி, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து நம்ம பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போக முடியாது. கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும். ரொம்ப மனதளவில் தைரியமாக இருக்கிறவங்க தான் இதுக்கெல்லாம் செட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டுட்டோம். நாங்கள் புறப்பட்ட பிறகு தான் இன்னுமே நிறைய கூட்டம் வந்து, ஏண்டா இதுவே கூட்டமாக இருக்குது, இதுக்கு மேலேயும் கூட்டமாக, தாங்காதுன்ட்டு அங்கேருந்து நான் கிளம்பியாச்சு. ஆனால் என் பின்னாலெல்லாம் ஒரு ஆள் கூட இல்லை. திரும்ப மறுபடியும் அந்த ஃபன் ஃபேருக்குள்ளே போகிறவங்க தான் இருக்கிறாங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நாகர்கோவில் பொன்னியின் லண்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.